சொன்னாரு, அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ணும் தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் சொல்லல சார், நான் கதையெல்லாம் சொல்லல. சரிங்க, நான் கதை சொல்லுங்க. நான் சார் கதை சொல்லல சார், விட்டுறேன். எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள் நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டயலாக் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர். அல்லனா ஒரு பெரிய இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டிப்ளஸ் லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். ஒருத்தருமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ். அவங்க வாயிலிருந்து வெறும் வார்த்தைகளா வராம மனசுல இருந்து அடி மனசுல இருந்து வந்த வார்த்தைகள் அத்தனையும், அந்த வார்த்தைகளே நம்மள படம் பார்க்க வச்ச ஒரு எஃபெக்ட் கொடுத்துருச்சு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த கதையை எங்க டைரக்டர் சொல்லும் போது ஒரு 2.5 மணி நேரம் சொன்னார். சொல்லி நான் ஜென்ரலா என்னோட கேரக்டர்லாம் எப்படி சொல்லுவாங்க, ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். யாருக்கு அம்மா, யாருக்கு பாட்டி, நல்ல பாட்டியா கெட்ட பாட்டியா, இவ்வளவுதான். ரிச்சா புவரா, மிடில் கிளாஸா, இவ்வளவுதான் எனக்கு கதையே சொல்றது. இதுவே கதை சொல்றதே பெரிய விஷயமாச்சே. அதனால இவ்வளவுதான் கேட்போம். ஆனா இவர் மட்டும் இல்ல, நான் வீட்டுக்கு உங்களுக்கு கதை சொல்றேன்னாரு. அவ்வளோ பெரிய கதை கேட்கணுமா நம்ம? சரின்னு வர சொன்னேன். வரும்போதே பிரசாத்தோட வந்தாரு. பாமன் சாமிகள் கோயிலுக்கு போயிட்டு பிரசாத்தோட ஆரம்பிச்சு சொன்னாருங்க, நான் அழுவுறேன் தேம்பி. ஏன் சார் இவ்வளவு நேர்மையா இருக்கணும்? அந்த ஆளை ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அது எதுக்கு சார்? யாருக்கோ பரிசு வந்தது, அதோட விட்டுட்டு டிக்கெட்டை வித்தாரா இல்லையா, அது கூட காசே ஒழுங்கா கொடுக்காம போயிட்டாரு, அதோட விட்டுருங்க சார். பாவமா இருக்கு சார், கஷ்டமா இருக்கு சார். அழுவுறேன், நான் கதையை கேட்டு அழுவுறேன். சரி, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் கேரக்டரும் சின்னது, ஆனால் அதுல டைரக்டரோட நான் பேர் பண்றேங்கிறது ரொம்ப, அதாவது சிவாஜி சாரோட நீங்க நடிக்க போறீங்க டைரக்டர் சொல்றாங்க முதல் மரியாதை. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, எங்க டைரக்டருக்கு நான் தான் பேரா நடிக்க போறேன் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். அந்த கதையை கேட்டு அழுது கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன். சார், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியில போறதை விட்டுட்டு ஏன் சார் இப்படி கஷ்டப்படுத்தி அனுப்புறீங்க? எதுக்கு சார் இவ்வளோ நேர்மை? என்னத்துக்கு சார்? அப்ப நேர்மையா இருந்தா இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படணும்னு இருந்தா எவன் சார் நேர்மையா இருப்பான்? இப்படி எல்லாம் அவரை கிராஸ் கொஸ்டின் தான் பண்ணேன். நான் நேர்மையாலாம் இருக்கக்கூடாது சார், நேர்மையா இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுறேன். இன்னும் சேத்துல எல்லாம் விழுந்ததெல்லாம் போய் எடுத்து நான் இன்னும் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கலைங்க. நான் டப்பிங் பார்த்ததோட சரி, டப்பிங்கே நான் பேசல. டப்பிங்ல எங்க டைரக்டர் அந்த ₹500 தொலைச்சிட்டு தேடுவார் பாருங்க. இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் எங்க டைரக்டரை பாக்குறேன், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மனுஷனுக்கு ஒரு ₹500 எங்க, ஐயோ அங்கதான் இருக்குதுன்னு இப்படி சொல்லணும் போல இருந்தது. அந்த அளவுக்கு டைரக்டர் ஐயோ அவ்வளோ அற்புதமா பண்ணிட்டார். எனக்கு சமுத்திரக்கனி சார் பார்த்தாவே பொறாமையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து சொல்லிருக்கேன், அது எப்படி சார் அங்க ஹைதராபாத்துக்கு போனா வில்லனா அசத்துறீங்க, இங்க வந்தா இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் வேணும்னு உங்களுக்குன்னே எழுதுன மாதிரி இருக்குது சார் இந்த கதை அப்படின்னு ரொம்ப பொறாமப்பட்டேன் நான். கதையை சொல்லிடாதீங்க. ஏன் இத்தனை பேர் பேசவே சொல்லிட்டாங்க நேர்மை நேர்மை நேர்மைன்னு, அப்புறம் நான் எங்க கதை சொல்றது? நான் கதை சொன்னா திரும்ப அழுவேன். இப்பவே எங்க டைரக்டர் ₹500 தொலைச்சிட்டு தேடினாருன்னு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அது நான் கதை சொல்லிடுவேன். நான் படமே பார்க்கலையே, ஆனா டப்பிங்ல பார்த்து நான் டப்பிங்கே பேசல சார். நான் கிளம்புறேன் சார். செந்தில் சார் நின்றுட்டார், ஏன்னா அவர் கோ ப்ரொடியூசர் ஆச்சு, நின்றுட்டார்.
டப்பிங் பேசாம இந்த பொம்பளை எங்க வெளியில் போச்சு சார், எனக்கு எப்படின்னு எனக்கு செஸ்ட் பெயின் வருது சார், 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணேன், இந்த படத்தை பார்த்தா திருப்பி எனக்கு இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும் போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், என்னால் டப்பிங் பேச முடியும். நான் பேசுறதே 2 டைலாக் தான், அதுவே என்னால் பேச முடியும். இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துன்னு இருக்கேன் சார். அந்த சாங்கை போடுங்க சார், அந்த சீன் போடுங்க சார், சீன் போடுங்க சார், வேணாம் நீங்க டப்பிங் பேசுங்க. இந்த அளவுக்கு அவ்வளோ பாதிப்புமா இந்த படம், அந்த அளவுக்கு என்னை பாதிச்சுது இந்த படம். அவர் எங்க டைரக்டர் காசு இல்லாம இது எல்லாமே எங்கிட்ட நந்தா சார் வந்து கதை சொல்லும் போதே சொல்லிட்டார், ஐயா வந்து அப்படியே ஏறி வருவாரு, ஏறி வந்து உட்காருவாரு, நீங்க சமையல் பண்றீங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன கதையில சொன்னாரோ அது அத்தனையும் அவர் எடுத்தாருங்க. அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அப்படியே எடுத்தார். நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கிறீங்கன்னாரு சார், இந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னா நான் நடிக்கவே வந்தேன், திருப்பி பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அனுப்புறீங்களா சார் எல்லாம் கேட்டேன். அதே மாதிரி உட்கார வச்சு பாத்திரம்லாம் தேய்க்க வச்சு அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்க எல்லாமே என்கிட்ட கதையில என்ன சொன்னாரோ அத்தனையும் இருந்தது, அத்தனையும் இருந்ததுங்க. அவ்வளவு இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அதே மாதிரி அந்த அவங்க வைஃப் சொல்லி என்னையா எதையுமே சொல்ல வேணான்றீங்க, அப்புறம் என்னைக்கு எது பேச சொன்னீங்க? நான் சார் நான் படமே பார்க்கல சார், எப்படி சார் நான் சொல்லுவேன்? நான் அவர் கதை சொன்னதை வச்சு நான் கதை சொல்றேன் சார். நான் முதல் மரியாதை பத்தி சொல்லுவாங்க, முதல் மரியாதை ஞாபகத்துலயே வரலங்க சார் இப்போ எனக்கு. சார் நான் கதை சொல்ல மாட்டேன் சார். சார் எப்படி சார் நீங்க சொன்னதானே சார் சொல்றேன், நான் எங்க சார் கதை சொல்லுவேன், எங்கிட்ட கதை சொல்லுவேன்? படமே பார்க்கலங்க, நீங்க எல்லாம் நம்புங்க, நான் வந்து உண்மையா பேசுவேன், பிராங்கா பேசுவேன் சார். தேவராஜ் சார் இங்க லிசன் பண்ணுங்க, அது என்ன இங்க வந்து போன் நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க, நீங்க தான் சொல்லணும், நான் உண்மைதான் பேசுறேன். இந்த பாப்பாவோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், யதார்த்தமா எல்லா வீட்டு பொம்பளைங்களும் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் அந்த பாப்பா பண்ணிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. ஏன்னா இதெல்லாம் டப்பிங்ல பிட்டா பார்த்தது, அதை பார்த்தே நான் சொல்றேன், அவ்வளவு நல்லா பண்ணிருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு தம்பியா ஒருத்தர் வருவாரு, அவர் பண்றதும் அட்டழியமா இருக்கும், நீங்க பண்றது இதெல்லாமே உங்க டைரக்டர் தாங்க கதை சொன்னாரு. அந்த மச்சான் கேரக்டர் என்ன பண்ண தெரியுங்களா அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டாரு. நான் என்ன சார் சொல்லல சார், நான் கதையெல்லாம் சொல்லல. சரிங்க நான் கதை சொல்லுங்க. நான் சார் கதை சொல்லல சார், விட்டுடுறேன் சார். ஓகே கிளைமேக்ஸ்ல பட் கிளைமேக்ஸ் சொல்லி முடிக்கணும், ஏன்னா வேற எதுவும் சொன்னாரு சொல்லிட்டாரு, மூர்த்தி நீங்க சொல்லிட்டீங்க, அதனால நான் சொல்லிடுறேன். கிளைமேக்ஸ்ல அதாவது எப்பவுமே சினிமாவோட இதுவே என்னன்னா, வில்லனா இருக்க வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அவனுக்கான பனிஷ்மெண்ட் இதுதான். ஸோ இது நீங்க வந்து கெட்டவங்களா இருக்காதீங்க அப்படின்றதுதான் மாரலா வரும். அதே மாதிரி ஒருத்தர் நல்லவங்களா இருந்தால், நேர்மையானவங்களா இருந்தா, படாத கஷ்டங்களா படும் போதே நமக்கு வந்து நேர்மையாவே இருக்க வேணாயா அப்படின்னு தான் தோணும். ஆனால் அவங்களுக்கு நேச்சரா பார்த்து யூனிவர்ஸா பார்த்து கொடுக்குற ஒரு பரிசு தான் வந்து அவங்க வைஃபுக்கு வேலை, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட். இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் சார் சொல்றேன். வழக்கமே கிடையாது. ரெயின் எஃபெக்டோட ரொம்ப சந்தோஷமா முடிக்கலாம். ஓகேவா சார்? ரெயின் எஃபெக்டோட இதுலயே ட்ரெயிலர்ல போட்டு காட்டாங்க சார். நீங்க வெளியில வரும்போது ட்ரெயின் எஃபெக்ட் வருதுங்க. ஏங்க பிரபஞ்சம் ஆசீர்வாதம் பண்றதுன்னா என்னங்க சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? செழுமையா இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? அதுதானேங்க, அதுதான் அவர் பினிஷ் பண்ணிருக்காரு. நான் இப்ப அவர் சோகமா பினிஷ் பண்ணாருன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் சோகமா இருக்காதா? இல்ல அதெல்லாம் சொல்லல சார், எதுவுமே சொல்லல சார். நேர்மையான படங்க, நீங்க எல்லாரும் நேர்மையா வந்து பாருங்க. நீங்க பார்த்து நீங்க தான் மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நீங்க கொண்டு போனீங்கன்னா
கண்டிப்பா நம்ம மக்கள் எல்லாருமே நல்லவங்க தாங்க. அவங்களோட சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துது, அவங்கள மாத்துது. அப்படி இருக்க வேண்டாம்னு கொண்டு போக வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எல்லாரும் நேர்மையா உங்க வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செஞ்சு செய்யுங்க, நேர்மையா செய்யுங்க. ஓகேவா? இதுக்கு மேல நான் நின்று பேசினேன்னா கொன்னே போடுவாங்க என்னையே. அதனால இந்த அருமையான நேர்மையான படத்துல நானும் ஒரு ஓரத்துல நின்று இருக்கிறேங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் எங்க டைரக்டரோட சேர்ந்து இருக்கிறேங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். எங்க சீன் எடுக்கும் போதே நான் வந்து அவர் வாயே தான் பார்த்துட்டு இருந்தேன். சமுத்திரகன் சார் வாயே தான் பார்த்துட்டு இருப்பேன். அது நல்லாவே தெரியும். நீங்க எல்லாம் படம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த பொம்பளை ஒண்ணுமே பெர்ஃபார்மே பண்ணாம ஆன்னு நிக்குதுன்னு அவர் பெர்ஃபார்ம் பண்றதே பார்த்துட்டு இருந்தேன். அதுல சொல்லிடுவோம் போல இருக்கு, வேணாம் சொல்லல, நான் சொல்லல. நேர்மையான படத்தை நீங்க எல்லாரும் நேர்மையா பார்த்து நேர்மையா மக்கள் கிட்ட கொண்டு போங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். ஏன்னா எப்படி இருந்தாலும் அவருக்கு நல்ல செந்தமிழ்ல பேசினாரு எங்க டைரக்டர். இவரு டைரக்ஷன்ல நான் நடிக்க போறேன். அதனாலதான் எங்க டைரக்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லுங்க, சுவிட்ச் ஆஃப் ட்ரெய்லர் அதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு, மற்றதெல்லாம் தமிழ்ல சொன்னாரு. சுவிட்ச் ஆஃப் ட்ரெய்லர் அது மட்டும் ஏன் இது இங்கிலீஷ்ல வந்தது, அதையும் தமிழ்ல சொல்லிருக்கலாம்ல. ஓகே, நன்றி 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 நன்றி. நான் வந்ததுல இருந்து கணேஷ் சார் கிட்ட சொல்லிட்டு இருக்கு, சார் தமிழ் பேசுறது வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும், எப்படி இருக்கும், அதெல்லாமே எனக்கு அதே ஒரு டென்ஷன்ல தான் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் லைக் எனக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சதிலும் அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் நந்தா சார். என்னை கூப்பிட்டு இந்த கதை சொல்கிற டைம்லும் ரொம்ப நம்பிக்கையோடு தான் எனக்கு இந்த கதையெல்லாம் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு நரேட் பண்ணார். ஸோ அதுவும் லைக் இனிஷியலி இருந்த லைக் கதை நரேட் பண்ணுற டைமில் இருந்து பார்த்தீங்கன்னா சார் வாஸ் வெரி கீன். ஒவ்வொரு கேரக்டரும் கனி சார் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், குழந்தைகள் பண்ணுற கேரக்டர் ஆனாலும், எனக்கு கொடுத்த சுமத்தின கேரக்டர் ஆனாலும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவாக இட் வாஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ். அதுவும் எனக்கு ஸ்பாட்டில் வந்து லைக் அந்த சிச்சுவேஷன் நரேட் பண்ணி கொடுக்குற டைம்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ சார் ஃபார் ஹெல்பிங் மீ ஃபார் பில்டிங். இல்லைன்னா அந்த சுமதியின கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் எனக்கு அது இருந்தது. அண்ட் கனி சார் அவர் தான் என்னை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ ரெண்டு இதில் எனக்கு ஐ வாஸ் டென்ஷனில் இருந்தது. லைக் எப்படி கனி சார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் தப்பு வருமோ, எக்ஸ்ப்ரெஷன் எப்படி, அதெல்லாமே பயங்கரமாக டென்ஷனில் இருந்தது. ஆனால் எப்படி நாடோடிகளில் ஒர்க் பண்ணாரோ இல்லைன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி தான் எனக்கு இதிலும் சின்ன சின்ன விஷயங்கள், நீ அப்படி பாரு, இந்த மாதிரி டயலாக், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஃபார் கிவிங் மீ அ காட்ஃபாதர். இல்லைன்னா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு ஆக்டர் எனக்கு இஸ் லைக் your godfather for me in Tamil cinema. அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏதாவது இருந்தேன்னா கூப்பிட்டு கேட்பாரு, நான் சார் இந்த மாதிரி வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா எல்லாம். ஸோ எனிவே ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு காட். அண்ட் இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் ஐ ஹாவ் டு சே, இந்த படம் பியூட்டிஃபுல்லான படம். நான் படம் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஆனால் நிறைய பேர் படம் பார்த்து நந்தா சார் அப்பப்போ கூப்பிட்டு, மேடம் இந்த மாதிரி படம் பார்த்துருக்காங்க, எல்லாரும் அப்படி ரொம்ப பாராட்டுறாங்க. லைக் அதெல்லாம் கேட்குற டைமில் நானே லைக் நிஜமா அப்படி இருக்கா, அப்படி சொல்லியிருக்கா சார் நான் பண்ண கேரக்டரை பற்றி, அதெல்லாம் அப்படியெல்லாம் தான் மனசில் இருந்தது. பட் இங்கே வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்த டைம்லும் நிறைய டைரக்டர்ஸ் லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரோட ரிவ்யூஸ் சொல்கிற டைமில் ஐ வாஸ் லைக் யா சம்திங்
மேஜிக் ஹேஸ் ஹேப்பன்ட் இன் திஸ் ஃபிலிம். அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எல்லோரும் இங்கே வந்ததிலும் ரொம்ப நன்றி. அண்ட் ப்ளீஸ் டு ப்ரொமோட் திருமாணிக்கம். அண்ட் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். நேர்மையான, எல்லாரும் சொல்கிற மாதிரி நேர்மையான ஒரு நல்ல குட்டி கதையை மக்களுக்காக நந்தா சார் என்ன சொல்கிறது பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.